சார் உங்கள் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன் சார். ஏன் படத்துலையா? நான் மேக்ஸிமம் 100 டேரக்டர் இருக்கின்ற, அதாவது உங்கள் 98க்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 100 டேரக்டர் இருந்தாலும் 95 டேரக்டர் வேலை செஞ்சுருக்கேன் சார். உங்கள் பழைய பாலாம் மைக் இது காட்டில் சார், மைக்கு பேன் போடுறேங்க சார். வேலை செஞ்சுருக்கேன் சார் உங்கள் படம் இல்லை. அந்த பேன் போடுறது மாமா, ஆர்டிஸ்ட் பேன் போடுறது, எலக்ட்ரிஷியன். ஆமாம் சார், வேலை செஞ்சுருக்கேன் சார். சென்னையில் இருக்கிற எல்லா ஹோட்டலையும் கிட்டத்தட்ட நான் சர்வராக வேலை பார்த்துருக்கேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணார். நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கண்ணே இருக்கீங்க அப்படின்னா, டப்பிங்கில் இருக்கேண்ணே, எப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு, நான் ஊரில் இருக்கேன் தலைவர் அப்படின்னு. சரி நான் நைட்டுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு வச்சுட்டார். இருந்தார், பேசினார், ஃபுல்லாக பெயிண்ட்டு சுண்ணாம்பா இருந்தது. என்னண்ணே அப்படின்னு, இல்லை தலைவரே ஊருக்கு போனோன்னா திடீர்னு ஊருக்கு திரும்ப அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. சரி வீட்டிலே இருந்துட்டு நான் உனக்கு இங்கேயே கடை வச்சு தரேன், நீ சினிமாக்கெல்லாம் ஒன்றும் போனான்னு போய் பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்து பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டில் இருந்து திரும்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. அதுக்காக நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தேன் வீட்டில். அப்போ நீங்கள் டப்பிங்னு ஃபோன் பண்ணிங்க. நான் குளிச்சு கிளம்பி வந்தேன்னா நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சிடும். அப்போனா ஒரு பையில ட்ரெஸ் எல்லாம் போட்டு டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு வெளியே வந்தேன். அப்போ கல்யாணம் அவ்வளோன்றத வேற நம்ம இதுக்குமே போனால் விட மாட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டப்பிங்காக 7 வருஷமாக வாய்ப்பு தேடிட்டு இருந்திருக்கேன். அண்ட் நிறைய பேரை பார்த்துட்டேன். நான் பார்க்காத ப்ரொடியூசர் கிடையாது, பார்க்காத டைரக்டர் கிடையாது, போகாத ஆஃபீஸ் கிடையாது. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் சார் தரையில் படுத்து தவழ்ந்து போகாத குறையாக போய் நான் வந்து சான்ஸ் கேட்குறேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தவர் சான்ஸு அப்படின்னாரு. ஆமாண்ணா. அப்படியே இந்த ஏவிஎம்குள்ளேருந்து நேராக வெளியில் போய் அந்த கேட்டை தாண்டி ரைட்டில் போனீங்கன்னாக்க கொஞ்சம் தூரம் போனோடனே சிக்னல் வரும்ண்ணா. அந்த சிக்னல் லெஃப்ட்டு திரும்பிடாத, கோயம்பேடு போகிற ரூட் திரும்பிடாத, கொஞ்சம் தாண்டி போனேன்னு வச்சுக்கோ. தாண்டி போனேன்னு வச்சுனாக்க வடபழனி கோயில் வரணும். கோயில் திரும்பாத, அதையும் தாண்டி போனீங்கன்னாக்கா அது பக்கத்தில் ஒரு ஸ்டோர் பேரை சொல்லி அந்த ஸ்டோர் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஸ்டோர் மாடியில் ஏதாவது ஆஃபீஸ் இருக்கு போட்டிருக்கு, அங்கே போய் பார்க்க சொல்கிறாரு போட்டிருக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டோரில் போய் ஒரு 1/2 கிலோ சான்ஸ் வேணும்னு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போனார். எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு. அதை அவரை வந்து இன்னைக்கும் நான் பார்க்கும் பொழுது இவர் இப்படி சொன்னாரே என்ன இந்த இடத்துல, ஆனால் அவர் அதை மறந்துட்டார். இதெல்லாம் மறக்கலை, மைண்டில் அப்படியே இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நான் சொல்லலை, உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கல்லாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன் சொன்னால் வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லேயே போகிறேன் சொன்னால் காரில் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்டில் ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காலில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோரில் அதே ஃப்ளோரில் வந்து போகலைன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்தில் 2 வருஷத்தில் வந்து ஏவிஎம் செட்டியார்கள் சிறந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock 8:30 எஸ் அப்படி உட்காந்து விடுறா வண்டியா ஏவிஎம். அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தோ அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு யாரும் கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. Sri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration. Early success is always a scam. Yeah. Okay, wow. Yeah. Great things takes time. People who wait. Yeah. அவங்களுக்கு மட்டும் தான் it takes time. நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளையுண்டாலும் என் மனமது ஓயாது. ஜெயிச்சிடா, உன்னை நம்பி இருக்கா, ஜெயிச்சிடா. ஜெயிப்பையா, கண்டிப்பா ஜெயிப்பேன், வச்சுட்டா.